ஒரு வழியா சட்டமன்ற கூட்டம் நிறைவு பெற ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலையும் சபையில எப்படி நடந்துகிட்டாங்க அப்படின்னு தனித்தனியா ஆலோசனைகள் தொடங்கிருச்சுங்களா, பேசிக்கிறாங்க. தலைவா, 4 நாள் கூட்டத்திலையும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது எல்லா அமைச்சரும் எந்திரிச்சு பதில் சொன்னது நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பத்தாதுன்னு மேலிடத்துல பேச்சா சொல்லிக்கிட்டாங்க. முல்லைப்பூ, மல்லிப்பூ, ஜாதிப்பூ, கனகாம்பரம். புதுசா வந்த அமைச்சர்கள் மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் சிலரும் துறை ரீதியா சரியான பதிலையும் புள்ளி விவரங்களையும் கையில வச்சிருக்கலைன்னு ஆளும் தரப்புல ஒரு வருத்தம் இருக்குதாமா. பேச்சா கிடக்குது. கடந்த ஆட்சியில எதிர்கட்சி வரிசையில இருந்து இந்த ஆட்சியில ஆளுங்கட்சி வரிசைக்கு வந்த மாஃபா பாண்டியராஜன் அதிக அளவு புள்ளி விவரங்களோட பேசுறதால பட்ஜெட் கூட்டம் முடிஞ்சதும் சைரன் காருக்கு வாய்ப்புன்னு கோட்டையில ஒரு பேச்சு நிலவுதான் சொல்லிக்கிட்டாங்க. ஐயா, முன்னாள் அமைச்சர் பொன்முடி லோகாயுக்தா சட்டம் பத்தி பேசும்போது குறுக்கிட்ட முதலமைச்சருக்கு பக்கத்துல இருந்த நிதியமைச்சர் ஓபிஎஸ் பாயிண்ட் எடுத்து கொடுக்க இந்த மாதிரி தான் எல்லாரும் அப்டேட்டா இருக்கணும்னு மேலிடத்து உத்தரவா பேசிக்கிடுதாங்க. ஐயா, சட்டசபையில எப்படி பதில் சொல்லணும், எதிர்கட்சி உறுப்பினர்களை எப்படி மடக்கணும் அப்படின்னு மூத்த அமைச்சர்கள் சில பேரும் ஒரு சில உயர் அதிகாரிகளும் இப்பவே பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா. எல்லாமே பட்ஜெட் கூட்டத்துக்கு முன்னோட்டமா நமக்கு என்ன தெரியும் சொல்லிக்கிட்டாங்க. இன்னொரு மேட்டர் என்னன்னா தலைவா, திமுக தரப்புல ஸ்டாலின் மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, யவாவேலு, KN நேரு, முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் இப்படி பல பேரும் அனுபவ ரீதியா பேசுறதால அவங்கள சமாளிக்கவும் தனி திட்டங்கள் இருக்குதா பேசிக்கிட்டாங்க. திமுக தலைவரை தாக்கி பேசினாலே அம்மாவோட பாராட்ட வாங்கிடலாம்னு முன்னாள் உறுப்பினர்கள் சில பேரு ஐடியா கொடுத்தாங்களாமா. ஆனா பாருங்க, வெறும் தாக்குதல் மட்டும் இருக்க கூடாது, அதுல விஷயமும் இருக்கணும்னு சபையில சிலர் ஆலோசனை சொன்னாங்களாமா. பேச்சா கிடக்குது. சட்டமன்றத்துல நல்லா பேசினா அம்மாவுக்கு பிடிக்கும். அப்படித்தான் எம்எல்ஏவா இருக்கும்போது சட்டமன்றத்துல பேசி பேசி விஜயபாஸ்கர், வைகை செல்வன் எல்லாம் மந்திரியா மாறினாங்கன்னு பழைய கதையை உதாரணம் சொல்றாங்களாம். பேசிக்கிட்டாங்க. ஐயா, எப்படியும் பட்ஜெட் கூட்டத்துல நல்லா பேசி இருக்கிற பதவியை தக்க வைக்கணும்னு அமைச்சர்களும், சட்டமன்ற பேச்சால அமைச்சர் பதவியை பிடிக்கணும்னு எம்எல்ஏக்களும் இப்பயே ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஆனா சட்டமன்ற லைப்ரரியில ஆளே இல்லையா, நானாவா சொல்லுதேன் பேசிக்கிட்டுதாங்க. ஐயா,